வணக்கம் ஆசிரியர் நண்பர்களே. டிஆர்பி அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட் கான்ட்ரோவர்சி, பார்ட் டைம் பிஹெச்டி நாட் எலிஜிபிள். இந்த 2 விஷயத்த பத்தி தான் இதில பார்க்க போறோம். ஒரே நேரத்தில காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் எழுதியும், ஒரு சில பாடப்பிரிவில் மட்டும் பணி நியமனம் குடுத்துருக்காங்க. இது சரியா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் பிஹெச்டி வந்து செல்லுமா? செல்லாதா? இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு பார்ட் டைம் பிஹெச்டி செல்லுமா? செல்லாதா? அப்படிங்கிறத பத்தியும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி டிஆர்பி அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சு. எதுக்காக அப்டின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியர்கள் நியமனத்துக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 42,000 கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதுல இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, 42,000 பேர் எழுதின தேர்வுல ஒரு 48 சப்ஜெக்ட்டுக்கு 48 பாடப்பிரிவுகளுக்கு வந்து இந்த தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல 5 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் மார்ச் 13ஆம் தேதி பணி நியமன ஆணை வழங்கியிருக்காங்க. இதுல மார்ச் 11ல பார்த்தீங்கன்னா, சிவி நடந்துச்சு. மார்ச் 12ஆம் தேதி தான் இன்டர்வியூ நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டே வந்து ரிசல்ட் புரோவிஷனல் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு, மறுநாளே மார்ச் 13ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, மத்த பாடங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அது 1. அப்ப இந்த 5 பாடத்துக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுனால, மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்காதா? அப்டின்னா, கண்டிப்பா இருக்கும். எதுல இருக்கும் அப்டின்னா, நமக்கு சீனியாரிட்டில பிரச்சனை வரும். ஏன்னா, இவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும். சப்போஸ் வந்து இந்த மீதி பாடங்களுக்கான தேர்வு முடிவு தள்ளி போகுது அப்டின்னு வச்சுக்கலாம். ஒரு இதுக்காக வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, எலக்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலைல தான் அப்பாயின்ட்மென்ட் ஆகும். அப்புறம் அப்படி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 3 அல்லது 4 மாசம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா வந்து கேப் இருக்கும். இப்ப ஆல்ரெடி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குனவங்களுக்கும், இனிமேல் வாங்க போறவங்களுக்கும் ஒரு 3, 4 மாசம் வந்து வித்தியாசம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ் பிரின்சிபல் அந்த மாரி போம்போது, ஒரு சீனியாரிட்டி பிரச்சனைய வந்து உண்டாக்கும். பணிமூவு பிரச்சனைய உண்டாக்கும். அதே மாரி இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பாடங்களுக்கும் முன்னாடி என்ன டேட் சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் 22, 23 தான் சொல்லியிருந்தாங்க. அத வந்து ப்ரீபோன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, மார்ச் 11, 12ல கண்டக்ட் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரையும் மார்ச் 13ஆம் தேதி. இவ்வளோ வேகமா வந்து எந்த இதுக்கும் டிஆர்பி வந்து இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. இதான் நம்ம இப்ப சொன்ன விஷயம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதா? டிசம்பர் 27ஆம் தேதி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே நாள் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த 48 பாடப்பிரிவுகளுக்குமே ஒரே தேதியில தான் தேர்வு நடத்தப்பட்டது. 42,064 பேர் பங்கேற்றிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்டின்னா பகுதி நேர முடிவுகள். மொத்தம் 48ல இந்த 5 பாடத்துக்கு, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த 5 பாடத்துக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டு, அதுல வந்து 11 பேர் வந்து முதல்வர் அவர்கள் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இப்ப மத்த பாடப்பிரிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, தாமதம் ஆகுது. கணிதம், வேதியியல், இயற்பியல், தமிழ், ஆங்கிலம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பாடப்பிரிவுகள் மொத்தம் 43 இருக்கு. அது இன்னும் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. அப்ப நமக்கு பணி மூப்பு சிக்கல் வந்து வரும். ஒரே நேரத்தில் தேர்வு எழுதியவர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் முன்னதாக பணி ஆணை வழங்குவது, பின்னாளில் மற்றவர்கள் இப்போதைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, 3, 4 மாசம் வித்தியாசம் வரும். அப்படி பார்த்தாலுமே நமக்கு அந்த சம்பளம், அந்த 4 மாதத்திற்குரிய சம்பள வித்தியாசம் வரும். அது 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பணிமூப்பு சீனியாரிட்டி வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து தேர்வர்கள் அஞ்சுகின்றனர். இந்த இது சம்மந்தமான டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, மொத்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, 2708 அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் பிஎட் காலேஜுக்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில தேர்வு எழுதினவங்க 42,064 பேரு. தேர்வு மையங்கள் வந்து 195, பாடப்பிரிவோட எண்ணிக்கை 48. தற்போது பணி ஆணை பெற்றவர்கள் இந்த 2708க்கு வெறும் 11 பேர் மட்டும் தான். மொத்தம் 48ல வெறும் 5 பாடப்பிரிவுகள் மட்டும் தான் தற்போது பணி நியமன ஆணை குடுத்துருக்காங்க. அப்ப முடிவு அறிவிக்கப்படாத பாடப்பிரிவுன்னு பார்த்தோம்னா, 43 பாடப்பிரிவுகள் இருக்கு. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் நெறைய இருக்கு. இது வந்து ஒரு வேக்கன்ட் கம்மியா இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் இப்போதைக்கு
போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம விவாதிப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட 2ண்ட் பார்ட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பார்ட் டைம் பிஹெச்டி நாட் எலிஜிபிளா? இது ஏன் இந்த இடத்துல திடீர்னு ஒரு அ தேர்வுகள் மத்தியில ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, இந்த ரீசென்ட்டா நடந்த இந்த சப்ஜெக்ட்ல இன்எலிஜிபிள் ஐ மீன் ரிசல்ட்ல இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வைல்ட் லைஃப் பயாலஜில பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் அந்த மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்ல பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப இத பார்த்தோனே நெறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப ரெகுலர் மோடுல இல்லங்கிறதுக்காக இன்எலிஜிபிள் போட்டிருக்காங்க. அப்ப ஃபுல் டைம் மட்டும் தான் செல்லுமா அப்படின்னா, அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல ரெகுலர் மோடுன்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் 2மே சேர்ந்தது தான் உங்களுக்கு ரெகுலர் மோடுங்கிறது. சரிங்களா? அதனால வந்து பார்ட் டைம் செல்லும். யாராவது வந்து இத அ பார்த்து பயப்பட வேணாம். இப்ப பார்ட் டைம் படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, அல்லது ஏற்கனவே முடிச்சவங்களும் சரி, ஒண்ணும் கவலைப்பட வேணாம். ரெகுலர் மோடு தான். பார்ட் டைம்ங்கிறது ரெகுலர் மோடு தான். அப்ப ரெகுலர் மோடு இல்லைன்னு அவங்க எத மீன் பண்றாங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல அல்லது டிஸ்டன்ஸ் மோடுல அல்லது யுஜிசியோட அப்ரூவல் இல்லாத பிரைவேட் யூனிவர்சிட்டில பிஹெச்டி பண்ணியிருந்தாங்கன்னா, அதான் வந்து உங்களுக்கு செல்லாது. அப்ப பார்ட் டைம்ங்கிறது எலிஜிபிள் தான். பார்ட் டைம் பிஹெச்டி யுஜிசி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூட்ல நீங்க பண்ணியிருந்தீங்க, அல்லது யுனிவர்சிட்டில பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு செல்லும். ஸோ ஒண்ணும் பயப்பட வேணாம். நீங்க வந்து தொடர்ந்து மற்ற தேர்வுகள் இது சம்பந்தமான மற்ற தேர்வுகளுக்கும் நீங்க தயாராகலாம். இது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, அல்லது உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத பத்தி வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.